கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். நமது வார ராசி பலன்களில் இந்த வாரம் நம்ம பார்க்க போவது மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்கள். எனது அருமை நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க. இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நேரில் வர முடியலைங்க, எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் அது அவைலபிள் தான். இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த எண்ணில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்த வாரத்தில் சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்தில் துவங்கி சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். இந்த வாரம் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி சர்வ ஏகாதசி, 10ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி. முக்கியமான 3 வைபவங்கள் இந்த வாரத்தில் இருக்கு. பிரதோஷம் நேரத்தில் போய் சிவபெருமானை வழிபடுகிற போது நமக்கு இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகுகிறது. ஆலகால விஷத்தை அவர் உண்ட நேரம், நீலகண்டனாக அவர் இருந்த நேரம் பிரதோஷ நேரம். ஆகவே நம்முடைய விஷத்தை, வாழ்க்கையில் விஷம் மாதிரி நமக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விலகணும்னா பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபடணும். அது எப்போ வருது? 10ஆம் தேதி வருது. 8ஆம் தேதி விரதம் இருப்பதற்கு அற்புதமான நேரம் சர்வ ஏகாதசி. நம்மளுடைய உடலும் சுத்தமாகும், உள்ளமும் சுத்தமாகும். 11ஆம் தேதி நரசிம்மரை சென்று வழிபடுவதற்கு மறந்துவிடக்கூடாது. எவ்வளோ பெரிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு நாம் ஜோதிடத்திலே நரசிம்மர் வழிபாட்டை பரிகாரமாக சொல்கிறோம். மிகப்பெரிய இன்னல்கள் மனிதருக்கு தீர்ந்து விடுகிறது. ஆகவே நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுங்கள் 11ஆம் தேதி. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மம். அந்த சிம்மத்திலே சந்திரன் போறாரு, ஒளி கிரகம் சந்திரன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கார். அந்த 5ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் போறாரு. அந்த இடத்துக்கு அதிபதி சூரியன், அவர் இப்போ ஒரு ராசியிலேயே உச்சமா உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப சூப்பர் நேரம். எந்த விஷயங்கள் இது சூப்பர் நேரம்னா, புதியதாக வீடு மனைகள் வாங்க போறீங்க பல பேர். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த வாரம். பஞ்சமாதிபதி ராசியில் இருப்பதும் பஞ்சமத்தில் சந்திரன் செல்வதும் தாய்மை பேறு யோகம் பெண்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 5ல் உட்கார்ந்தார். அதே மாதிரி வீடுகள் எனக்கு சரியா அமையலைங்க, நல்ல வீடு இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வீடு மனை யோகம் வருது. உங்க தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடியவர் யாரு? சுக்கிர பகவான். உங்களுக்கு நிறைந்த தன லாபத்தை தருவார். பட் அந்த தனம் உடனடியாக லாபங்கிறத விட நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட இப்போ போகணும். அதுவே நகைகள் வாங்குற யோகமும் பலருக்கு இப்போ உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும், இடமாற்றம் இருந்து கொண்டிருக்கும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது ஒரு விசேஷம். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். குறிப்பாக கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கணுங்கிற உங்களுடைய ஆர்வம் நிறைவேறும். படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கலக்கங்கள், கவலைகள் மறையும். பயணம் செய்து படிப்பதற்குரிய யோகம் கிடைக்கும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் சிலர் நினைப்பீங்க, அந்த முயற்சி வெற்றி பெறும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள் அது வெற்றியை தரப்போது. வியாபார பயணங்கள் வெற்றியை தரப்போது.
வியாபாரம் அனுகூலமா இருக்க போகுது. பஞ்சமாதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம். அது உட்கார்ந்து எதை பார்க்கிறாரு? சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தினால் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். சிலருக்கு காதல் கல்யாணம், காதல் கல்யாணமாக மாறும். இப்போ லவ் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுங்க. இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு நீங்களே ஒரு பெரியவங்களா இருக்கீங்க, தாத்தா பாட்டியா இருக்கீங்க, உங்க பேரப்பிள்ளைகளுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது பார்ப்பீங்க. நீங்க நிறைந்த நன்மைகள் தேடி வருங்க. மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 நாள் தான் இருக்குங்க. குரு பயிற்சிக்கு நல்ல பலன் தரப்போகுது. அங்கிட்டு ஒரு 4 நாள், அதுலேருந்து 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி சூப்பராக பலன் தரப்போகுது. மேஷராசிக்காரங்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரும். நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கரிவலம் வந்த நல்லூர் பால் வண்ணநாதர். பால்வண்ணநாதர் வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்க கால்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பண லாபம் நல்லா இருக்குமா? நல்ல லாபம் இருக்கும். குருவுடைய அருளும் பரிவர்த்தனையில் ராசி அதிபதி சுக்கிரனுடைய அருளும் உங்களுக்கு சேருவதனால் பணப்புழக்கம் சூப்பரா இருக்கு. நல்ல வருமானம் வந்து சேருதுங்க. ஒரு சந்தோஷம் இருக்கு குடும்பத்துல. பிள்ளைகளை நினைச்சு கூட ஒரு சந்தோஷம் இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாழ்க்கை சிக்கல் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் பிறந்துருச்சு உங்க மனசுல. புதுசா வீடு மனை வாங்கணுங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு பெருகிட்டு இருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா உட்கார்ந்துருக்காரு. பழைய வீட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதுல சில தடைகள் இருந்துகிட்டு இருக்கு. சில இடத்துல கல்யாண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியில குரு இருக்கிறதே ஒரு நன்மை. ஏன்னா இந்த குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு, சப்தமஸ்தானத்தை பார்க்கிறாரு, பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதாவது பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. உங்களுடைய காதல் வெற்றி பெறுகிறது. உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையுது. வெளிநாட்டில் போய் படிக்கிறோங்கிற முயற்சி வெற்றிகரமாக அமையுது. இதெல்லாம் ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம்தான். அதே நேரத்தில் கால்களில் பிரச்சனை இருக்கும். கால் உளைச்சல், காலில் வலி, கால் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நீங்கள் தீர்வை நோக்கி செல்வீர்கள். நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடையம்மன். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மனை வழிபடுங்கள். நன்மைகள் நடக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நன்மை. ராசிக்கு தைரியத்திலே சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்குவது ஒரு அதிர்ஷ்டம். இந்த வாரத்தில் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறப் போகிறது. சந்திர பகவான் அமர்ந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். நீங்க பண்ற முயற்சிகள் வெற்றி அடைய போகிறது என்பதை லாபத்திலே இருக்கக்கூடிய ராசி அதிபதியும் உறுதிப்படுத்துகிறார். எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அங்க வெற்றி கொடி நாட்டப் போகிறீர்கள். உங்களுடைய கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்க குடும்ப வாழ்க்கை மிக நன்றாக செல்லும். உங்களுடைய மகள் மகன் இவர்களுக்காக இப்பொழுது சேமிப்பீர்கள். அவருடைய திருமண விஷயத்திற்கு முயற்சி செய்வீங்க. அவங்க படிப்பு விஷயத்தில் இப்போ வெற்றி கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. மிதுன ராசிக்காரங்க மீடியா துறையை சேர்ந்தவர்கள், ஆசிரியர் துறையை சேர்ந்தவர்கள், விளம்பரத்துறையை சேர்ந்தவர்கள், அலுவலகத்தில் கிளரிக்கல் வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெற்றி தான். வியாபார பெருமக்களுக்கு மிகுந்த லாபம் இந்த வாரம். எங்க சிக்கல் வருதுன்னா 6க்குரிய செவ்வாய் 2ல் இருக்காரு. உடம்புல இந்த சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, சாப்பாடை அகால நேரத்தில் சாப்பிடுவீங்க. ராத்திரி 10 மணிக்கு உட்காந்துட்டு பீட்சா சாப்பிடலாமான்னு பார்ப்பீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங்காவது போயிட்டு வருவீங்கன்னா கிடையாது, அப்படியே போய் படுத்துருவீங்க. இப்படி ஏதோ ஒரு உணவுப் பொருளை அதை செவிப்பதற்கு கூட இடம் தராமல் நீங்க விடுவதனால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு, அசிடிட்டி ப்ராப்ளம் கொடுக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ சரியான நேரத்தில் சாப்பிடணும்னு வச்சுக்கிடுங்க. ஆசைப்பட்டதை சாப்பிடுங்க, ஆனா நன்கு செவிக்கக்கூடிய விதமாக நடந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். மெல்ல ராசியை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. உங்களை நோக்கி நெருங்கிய நண்பர்கள் இனி வர துவங்குவார்கள். உங்கள் குடும்பத்திலே கல்யாண செய்தி இனி வர துவங்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு காட்ட துவங்குவார்கள். பணம் நல்ல முறையிலே உங்களை நோக்கி வர துவங்கி விடும். ஒரு நெருக்கடியும் இருக்கும், பிரஷர், ஒர்க் பிரஷர் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு நிறைந்த லாபம் வரும். நல்ல வாரம். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறவாமல் கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தியை வழிபடுங்கள். நல்ல நன்மைகள் வந்து சேரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல வாரம் இந்த வாரம். ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி ராசியில் உட்கார்ந்து இருக்கார். ராசி அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல தனலாபம் உண்டாகும். உங்களுடைய எண்ணம் முழுக்கவே காசு சம்பாதிக்கிறதா இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும். அது உங்களை உயர்த்தும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு அந்யோன்ய குறைவு இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் அப்போ அவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஒரு வேலைக்கான முயற்சியை செய்வீர்கள். முயற்சி வெற்றியடையும். சிலருக்கு இடமாற்றம் வேலையில் ஏற்படும். ஒரு பிளாட் குடியிருப்பு, ஒரு பிளாட் வாங்குறதுக்குள்ள முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் வருது. தந்தை வழியில நீங்க சொத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்குது. நல்ல வாரங்க. நல்ல மகிழ்ச்சியான வாரம். பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாருங்க, கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் இந்த வாரம். உங்க கம்யூனிகேஷன் மிகச் சிறப்பாக இருக்கும். எழுத்தாளர்கள் இப்ப நல்ல எழுதி புஸ்தகங்கள் போடுவீங்க. சும்மா எழுதி வச்சிருக்காம உங்க கட்டுரை தொகுப்புகள் வெளியிடுவீங்க. ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்கீங்க, இப்போ ஒரு புக் போடுவீங்க. புத்தகங்கள் எழுதக்கூடிய எண்ணம் இப்பொழுது அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் விலகும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ பல கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாச்சியார் கோயில் கல் கருடன். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பகவான் இன்னும் உச்சத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு யோகம் தான். உங்க வாழ்க்கையில நீங்க சிறந்த வெற்றி, சிறந்த அந்தஸ்து, கௌரவம், புகழ் பெறக்கூடிய நேரம். உங்க எதிரிகளுக்கு ஒரு முடக்கம் இருக்கும். எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க. ஏன்னா 6க்குடைய சனி 8ல் உட்கார்ந்து இருக்காரு. உங்க தொழில் ஸ்தானாதிபதியில் உட்கார்ந்திருக்காரு. உங்க தொழிலை முடக்குவதற்கு எதிரிகள் இப்பொழுது முயற்சி செய்வார்கள். நீங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை சார்ந்த எதிரிகளே இப்பொழுது ஒன்று கூடுவார்கள். அதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதே போல மறைமுகமான எதிரிகளும் இப்ப இருந்துகிட்டு இருப்பாங்க. உங்களை வீழ்த்தணும், அது திட்டம் போடுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி சிரிப்பாங்க, நல்ல பழகுவாங்க. ஆனால் மறைமுகமாக உங்கள் தொழில் எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பார்கள். இது நடக்கும். இதில் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்களா என்பதை காலம் நிர்ணயம் செய்யும். அது அவ்வளவு ஈஸியா இல்லை உங்க கிரக அமைப்பில் இப்போ. ஏன்னா நீங்க இப்ப உச்சமா இருக்கீங்க. ராசிக்கு அதிபதி சூரியன் உச்சம், லாபாதிபதியோட இருக்கீங்க. எல்லா லாபமும் உங்களுக்கு தான் வியாபாரத்தில். ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க. உங்களுக்கு எதிரிகள் இப்பொழுது இருப்பார்கள். ஆனால் படிப்பில் உங்கள் முயற்சியை கெடுப்பதற்குள்ள முயற்சி பண்ணுவாங்க. கூட உறவாடி கெடுப்பார்கள். இதுதான் சிம்மராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் இப்போ உறவாடி கெடுப்பான். எதிரிகள் இவங்க எதிரிகள்னு தெரிஞ்சிடும். ஆனால் எதிரிகளோடு சில உறவாடி கெடுப்பான் கூட இருக்கிறவன். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். செய் தொழிலில் நீங்கள் புகழ் பெறுவீர்கள், அதை தடுக்க முடியாது. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் புகழ் பெறுவீர்கள், அதை தடுக்க முடியாது. உங்கள் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள், அதை யாராலும் தடுக்க முடியாது.
சில தடைகள் அப்படி உங்க மனசு அப்படி பாதிக்கிறாப்புல போகலாமே தவிர வெற்றி உங்களுக்கு தான். உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவரே பஞ்சமாதிபதி. அவர் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க சிம்மராசிக்காரங்க, அது ரொம்ப முக்கியம். தாய்க்கு சில மன வருத்தங்கள் இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைந்த நன்மைகளை நீங்கள் பெறப்போகிற நல்ல வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் ராமபிரான். கல்யாண ராமராக ராமபிரானை வழிபடுங்கள். ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை சிம்மராசிக்காரங்க தினமும் 108 முறை எழுதுங்க. நன்மைகள் நிறைய வந்து சேரும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு அசத்தலான வெற்றிகள் வரக்கூடிய நல்ல வாரம். காரணம், ராசியை நோக்கி சந்திரன் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் லாபாதிபதி இப்போ 12வது ஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரமே உங்க ராசிக்குள்ள வராது. நிறைந்த லாபங்கள் நீங்க பெற போறீங்க. எடுக்கிற முயற்சியில எல்லாம் உங்களுக்கு வெற்றி இருக்கு. இப்போ ஒரு ஆபீஸ்ல ஃப்ரண்ட் ஆபீஸ்ல இருக்கிற விட பேக் ஆபீஸ்ல இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் வந்து சேரும். ஒரு பிசினஸ்ல நேரடியாக நீங்கள் பிசினஸ் செய்வதை விட மறைமுகமாக நீங்கள் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கைமாற்றி விடுவீங்க தொழில. புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் செய்வீங்க. ஒரு பொருள் வருது, ஒரு பிராண்ட்ல வரக்கூடிய பொருளை, உங்களுக்கு வரக்கூடிய பொருளை கைமாற்றி விடுறீங்க. ஒரு லாரிக்கு உள்ள பொருள் வருது, நீங்க எந்த வேலையும் செய்யல, இந்த லாரியிலிருந்து அந்த லாரிக்கு நீங்க கைமாற்றி விடுறீங்க, உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். ஒரு புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறீங்க, உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். பெற்ற அன்னையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் உங்களை பார்க்கிறார் என்பதனால் நல்ல தனலாபம் வரும். குடும்பத்தில் நல்ல திருமண செய்தி தேடி வரும். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப கொஞ்சம் கால் மூட்டுக்கள்ல பிரச்சனை, நரம்புகளில் பிரச்சனை இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். கல்வியில மாணவர்கள் மிகச்சிறந்து விளங்குவார்கள். ஒரு தடை தெரியும், தடையை நீக்கி கொண்டு நீங்க ஜெயிக்க போறீங்க. 4ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். மாணவர்கள் கல்வியில போட்டிகளில் ஜெயித்து பெரிய வெற்றியை பெற போறீங்க. உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை வரப்போகுது. நல்ல ஹையர் எஜுகேஷன் கூடி வரப்போகுது. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் முருகப்பெருமாள். குறிப்பாக மயிலம் முருகனை வழிபடணும், நன்மைகள் பெருகும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களிலெல்லாம் இந்த வாரம் வெற்றி இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியான நல்ல வாரம். ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பது ஒரு யோகம். லாபாதிபதி உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். நிறைந்த லாபம் தேடி வரும். தந்தையினால் லாபம், அரசாங்கத்தினால் லாபம், அலுவலகத்தில் உயர் அதிகாரியினால் லாபம், நல்ல பெயர், நல்ல புகழ். அதுவும் பாக்கியாதிபதி உங்களை பார்க்கிறார். அற்புதமான நேரம். ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி நம்மளை பார்த்துட்டாருன்னா சிலருக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். 9க்குரியவர் 7ல் இருக்கிறார். திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இப்போ உண்டு. எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரம். ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்க போறீங்க. சார் எனக்கு வேலை நிறைய இருக்கத்தான் செய்யும், சமாளிச்சிருவீங்க. சார் சில ஹெல்த் இஷ்யூ இருக்கத்தான் செய்யுது, சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிக நல்ல நேரம் இப்பொழுது பிறந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால சில சோதனைகள் பண்ணும். எப்பொழுதுமே ரொம்ப நல்ல நேரம் ஒன்று வரப்போகுதுன்னா அதற்கு முன்பாக சில பாதிப்புகள் இருக்கும். ஒரு கெட்ட விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, சிக்கல் இருக்குன்னா அதற்கு பிறகு மிகப்பெரிய நல்ல காலம் ஒன்று வரப்போகிறதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வாரம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும், அது அவசியம். வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் தெரியுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள்.
சிலருக்கு இடுப்பு முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கும். நன்மையான வாரங்கள், நன்மைகள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். வீபதி பிள்ளையாரை கும்பிடணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வீபதி பிள்ளையார் இருக்கார். அந்த வீபதி பிள்ளையாருக்கு திருநீர் வாங்கி அவருக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணி பாருங்க, மிகப்பெரிய வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வரும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளையார் வழிபாட்டு செய்யணும். பிள்ளையார் வழிபாடுங்கிறது நீங்க நினைத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி தரும். உங்களுக்கு லாபத்தில் கேது இருக்கு. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இடம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன் விநாயகப் பெருமான் மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு சுக்லாம்பிரதரம் விஷ்ணு சொல்ல தெரியுமா சொல்லுங்க. விநாயகரை நீங்கள் வழிபடுங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். இது ரொம்ப விசேஷமான காலகட்டம். பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு நன்மையை செய்யும். பாக்கியாதிபதி நமக்கு நன்மையை செய்வார். ராசிக்கு அதிபதியே பாக்கிய ஸ்தானத்தில் போய் உட்கார்றாருன்னா பெரிய நன்மைகள் நமக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யலாம். 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அப்பா வழியில வர வேண்டிய சொத்து வருவதற்கு இப்பொழுது யோகம் உண்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, ராசிக்கு அதிபதி 9ஆம் இடம், 9ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 10ஆம் இடம், தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்துல. இந்த வாரம் நிறைய தான தர்மம் செய்கிறது. தான தர்மம் செய்கிற போது நமக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சு. நீங்க தொடர்ச்சியா பண்ணி பாருங்க, அன்னதானம் பண்ணி பாருங்களேன், நிறைய நன்மைகள் வர ஆரம்பிச்சு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 3வது ஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த குரு பகவானுடைய பார்வையினால உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். சில விஷயத்தை பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிப்பீங்க. அந்த அமைப்பு இப்போ உண்டு. பிள்ளைகளுக்காக நான் முயற்சிகள்ல இப்ப இறங்குவீங்க. இப்போ உதாரணமா உங்க பையனுடைய கல்யாணம், மகளுடைய கல்யாணம், அந்த முயற்சிகளை இப்ப நீங்க இறங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்றதுக்காக ஒரு பாஸ்போர்ட் முயற்சியில் இறங்குறீங்க, இப்ப வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரும். இந்த 9ல செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, அப்பாவுடைய உடல் நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கிடலாம். ஏன்னா 6ல சூரியன், 9ல செவ்வாய், அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஆனா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் நமக்கு என்ன இருக்கோ எல்லாம் தீர்வதற்கும் இப்ப முயற்சி எடுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது அருமையான நேரம். உங்க உடம்புல ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது குணமாகணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா இது சரியான நேரம். இந்த நேரத்தில் போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட உங்கள் முயற்சிகளும் இப்போ வெற்றி பெறும். உங்கள் பயணங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து இப்போ கொடுக்கும். 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும். சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி, புதன் பகவான் 11ஆம் இடத்தின் அதிபதி. ஆக ஒரு நல்ல வேலை கிடைக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்குது. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா கூடி வருது. குருவுடைய அருள் நமக்கு 7ஆம் இடத்துல இன்னும் அடுத்த வாரம் வரைக்கும் இருக்கு. அடுத்த வாரம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே மாதம் 14ஆம் தேதி. அது வரைக்கும் குரு பகவான் நம்முடைய 7ஆம் இடத்துல இருக்கார். நமக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம பயன்படுத்திக்கணும். வேலை வாய்ப்பு திருப்தியா இருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன் திருப்தியா இருக்கு, நல்ல பிஸ்னஸ் விஷயம் அமையுது, பிஸ்னஸுக்கு நல்ல கடன் கிடைக்குது. இப்போ மகிழ்ச்சியான நேரம். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்துக்கிட்டே இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாட்டை செய்துக்கிட்டே இருக்கணும். ரத்னகிரி முருகனை கும்பிடணும். விருச்சிக ராசிக்காரங்க இப்ப ரத்னகிரி முருகனை வழிபாடு செய்யணும். வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா இந்த வாரம் அமையும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே,
தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். 4ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. நிறைய பேருக்கு இப்ப சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இப்ப நிறைவேறும். ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. அந்த லோன் இந்த வாரம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். வங்கித்துறையிலே வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த வேலை இப்பொழுது கிடைக்கும். ரொம்ப ஒரு நல்ல அமைப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்கு. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். இப்போ உங்களுக்கு பண வருமானம் திருப்திகரமாக வந்து சேரும். சொத்துக்களின் மூலமான வருமானம் நல்ல முறையில் வந்து சேரும். சாப்பாட்டில் மட்டும் கவனமாக இருக்கணும். சிலருக்கு உணவு செரிமானமின்மையினால், உணவு பிரச்சனையினால் சில சிக்கல்கள், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அது நம்ம கவனமாக இருந்துக்கிடுவோம். 5ஆம் இடத்தின் அதிபதியானவன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. இந்த 5, 8ஆம் இடத்து தொடர்பு வந்து செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடிய யோகத்தை நமக்கு தரும். சில பேருக்கு இப்போ பேச்சில் ரொம்ப கோபம் வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சிலருக்கு இரத்த ஓட்டம் உடம்புல சில பாதிப்புகள் இருக்கும். பெண்களாக இருந்தால் ஹீமோகுளோபின் பாதிப்பு இருக்கும். சிலருக்கு முகம் கருக்கும். இப்போ உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். டாக்டரை பார்த்து சரி பண்ணி கிடக்கும். நல்ல தன வருமானம் வரும், சந்தோஷம் வரும். குடும்பத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறப்போகுது. வேலை வாய்ப்பு விஷயத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது. பிஸ்னஸ்ல கொடுத்த பணம் ஒன்று, நீங்கள் இழந்த பணம் ஒன்று திரும்ப வரும். ஒருத்தர் நம்பி காசு கொடுத்துருப்பீங்க, கொடுக்காம இருந்துகிட்டு இருப்பாரு. இப்போ அந்த காசு பணம் வரும். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்குங்க சூழ்நிலை. நீங்க ஒரு கலைஞராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் கொப்புடையம்மன். காரைக்குடி கொப்புடையம்மனை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். அப்போ மே மாசம் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது, பயணங்கள் செய்யக்கூடாது. அதிலும் இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணணும். ஒரு எமர்ஜென்சியா நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கூட வண்டிகளை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க மகர ராசிக்காரங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. புதிய முயற்சிகள் இந்த வாரம் தொடங்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் 2 days புதிய முயற்சிகள் நீங்கள் தொடங்க வேண்டாம். பிறகு நீங்க செய்துக்கலாம். பழைய விஷயங்களை தொடரலாம்னா தொடர்ந்துக்கிட்டு போகலாம். இப்போ உங்களுடைய தைரியஸ்தானத்தில் சனி, ராகு, சுக்கிரன் இருக்காங்க பாருங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரெஷர் கூடும், படிக்கக்கூடிய இடத்துல ப்ரெஷர் கூடும். ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நீங்கள் ரிலீஃப் பண்ணி விடணும். மகர ராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கிடணும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து மகர ராசிக்கு சுக்கிரன். அவர் வந்து இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக உட்காந்துருக்காரு. நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க. புதிய ஆடைகள், ஆபரணங்கள் சேரும். வியாபாரத்தினுடைய உங்களுடைய தளத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா செய்யணும் அப்படிங்கிறக்கூடிய எல்லா முயற்சியும் எடுப்பீங்க. உங்களுக்கு சாதகமாக நல்ல பணியாளர்கள் இப்ப கிடைப்பாங்க. வேலைக்கு போகணும் விரும்புறீங்க, நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமி, 18ஆம் படி கருப்பு, இவர்களையெல்லாம் வழிபடுகள், நன்மைகள் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து சந்திர பகவான் 7ஆம் இடத்துல பயணத்தை துவங்குறாரு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல உங்க யோகாதிபதியோடு கூடியிருக்காரு. ரொம்ப நல்லா கவனிக்கணும். ராசிக்கு அதிபதி சனி, யோகாதிபதி சுக்கிரன்.
2 பேரும் கூடி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல வருமானம் வந்து கொட்ட போகுதுங்க. திருப்தியா வருமானம் வந்து சேரும். குடும்பத்துல கல்யாணத்தை பத்தி பேச்சுவார்த்தைகள் இப்ப நடக்கும். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா நல்ல நல்ல பொறுப்புகளை கொண்டு வந்து இப்ப கொடுப்பாங்க. கடந்த 2.5 ஆண்டுகளில் நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களோ எல்லா கஷ்டமும் மெல்ல மெல்ல இப்ப மாறும். அதுவும் சூரியன் 3ல இருக்காரு, 5க்குரியவர் 3ல இருக்காரு. வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும், விசா சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் இப்ப பலிதமாகும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும். உங்க பேச்சுல மட்டும் ஒரு கோபம் இருக்கும். ஏதோ உடல்நல குறைவு, அதனால கூட கோபம் இருக்கும். கும்பராசிக்காரங்க எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறும் நல்ல வாரம். பிசினஸ்ல பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்திகரமா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, படிப்பில் இப்ப நல்ல நாலேஜ் பெருகும். உங்களுக்கு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும், ஆன்லைன்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நீங்களே ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷன்ல நல்ல முறையில் நீங்க முன்னேற பார்ப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். அவரை வழிபாட்டை செய்யுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் குரு பகவானும் 3ஆம் இடத்தோனுடைய பரிவர்த்தனையும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி தரப்போகிறது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட போகிறது. லாபாதிபதியான சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வுகள் வரப்போகிறது. அதெல்லாம் சந்தேகம் இல்லை. 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்திருப்பது உங்கள் பேச்சிலே நீங்கள் ஒரு கெட்டிக்காரரும் காட்ட போறீங்க. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்னு உணர்த்த போறீங்க. ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ உங்கள் பேச்சில் இருக்கும். ரொம்ப டாக்கட்டிவாக இப்போ நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ உண்டு. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவருடைய வளர்ச்சி இப்போ திருப்திகரமாக இருக்கும். அவங்க ஃபீல்டில் அவங்க முன்னேறிக்கிட்டு வருவாங்க. தொழிலினால் வரக்கூடிய வருமானமும் மிகச் சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம் இப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு வரும். ஃபாரினுக்கு போகிற முயற்சிகள் வெற்றி பெறும். இப்போ உங்களுக்கு புதன் பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. சொத்துக்களின் மூலமான வருமானம் பெறும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஹீட்டுனால தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். அசிடிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் இருக்கலாம். வேலையினால் நல்ல வருமானம் வந்து சேரும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்காரு. பல தடைகள் குடும்பத்தில் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதை தாண்டி இப்போ நீங்க நிம்மதியாக இருந்துகிட்டு இருப்பீங்க. நன்மைகள் வரும். மனைவி பிரிந்து இருப்பார், மீண்டும் வந்து சேருவார். ஒரு வாகனத்தில் திடீர்னு பழுது வைக்கும், ரிப்பேர் ஆகும், புரிஞ்சுக்கிடணும். நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கிடணும். பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப நல்ல திருப்திகரமா இருக்கு. மாணவர்களுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு நல்ல படிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படிப்பில் உள்ள அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ற வாய்ப்புகள், ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ கூடி வரும். பிஸ்னஸ்ல உங்களோட வருமானம் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அவரை வழிபாடு செய்யணும். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் என்று டெய்லி 108 முறை சொல்லிக்கிட்டே இருங்க. சகல நன்மைகளும் பெருகும். முடிந்தால் இயன்றால் அருகில் உள்ள கோயிலிலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நீங்க மனசுல நினைச்சிருக்கிற கோரிக்கை ஒன்று மீனராசிக்காரங்களுக்கு நடந்துடும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சிலருக்கு கீழே விழுந்து கை கால்களில் அடிபடக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உடம்புல அடிபடக்கூடிய அமைப்பு, எலும்பு மூட்டுகளில் அடிபடக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க சிவபெருமானை இந்த வாரம் வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.